இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2027ஆம் ஆண்டு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் சாதி குறித்த விவரங்களும் சேர்க்கப்பட உள்ளது. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுவது வழக்கம். கடைசியாக 2011இல் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அடுத்ததாக 2021இல் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்காக கடந்த 2019ஆம் ஆண்டில் 8754 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை 3941 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கவும் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. ஆனால் கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக சென்சஸ் பணிகள் ஒத்திவைக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் வெளிப்படையான ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த மத்திய அமைச்சரவை ஏப்ரலில் ஒப்புதல் அளித்தது. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணியும் 2027 மார்ச் 1இல் துவங்கும் எனவும் இதில் ஜாதி பற்றிய விவரங்களும் சேர்க்கப்படும் என கடந்த 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான அரசாணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு 2027 மார்ச் 1ஆம் தேதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும். பனிப்பொழிவால் பாதிக்கப்படும் ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், லடாக் மாநிலங்களில் முதல் கட்டமாக 2026 அக்டோபர் 1ஆம் தேதி கணக்கெடுப்பு பணி தொடங்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடைபெறவுள்ளது. கணக்கெடுப்பில் 34 லட்சம் கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள், 1.3 லட்சம் அதிகாரிகள் அதிநவீன மொபைல் டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்தி இந்த பணியை மேற்கொள்வார்கள் என்றும் அடுத்த ஆண்டு தொடங்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2028இல் நிறைவடையும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.